بسم الله الرحمن الرحيم فلا أقسم بمواقع النجوم وإنه لقسم لو تعلمون عظيم وإنه لقرآن كريم في كتاب مكنون لا يمسه إلا المطهرون تنزيل من رب العالمين أفبهذا الحديث أنتم مدهنون صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم من قام ليلة القدر إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه صدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியமிக்க மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொஞ்ச கால வாழ்க்கையை நமக்கு தந்திருக்கின்றார். இந்த உலகத்துடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டிய நல்ல காரியங்களை செய்து கொள்ள வேண்டும். என்னென்ன நல்ல காரியங்கள் இருக்கிறதோ அனைத்திலும் பங்காளிகளாக மாறிக்கொள்ள வேண்டும். என்னென்ன கெட்ட விடயங்கள் இருக்கிறதோ அது அனைத்தையும் விட்டு நாங்கள் தவிர்ந்து வாழ வேண்டும். இந்த நல்ல விடயமும் கெட்ட விடயமும் அமைந்திருக்கக்கூடியது குர்ஆனுக்குள்ளும் ஹதீஸுக்குள்ளும் தான். ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே தெளிவுபடுத்தி விட்டார். ஒவ்வொரு மனிதனும் தான் எவ்வாறு வாழ்ந்தான் என்பதை சிந்திக்கக்கூடிய ஒரு நேரம்தான் மனிதனுடைய சகராத். அதுவரைக்கும் மனிதர்கள் மயக்கத்தில் தான் இருப்பார்கள். அன்னாசு நியாமுன் ஃபஇதா மாது இன்தபஹு சொன்னார்கள், மனிதர்கள் எல்லாம் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுது மவுத் வருமோ விழித்துக் கொள்வார்கள். அந்த நேரம் வரக்கூடிய ஞானம் இருக்குதே, அது போல ஞானம் எப்பொழுதும் கிடைக்காது. மரணத்துடைய நேரத்தில் கிடைக்கக்கூடிய ஞானம், ஆனால் அந்த ஞானத்தோடு சேர்ந்த கவலை தான் இருக்கு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் வாக்கியாவுடைய கடைசியில் இந்த உலகத்தில் வாழக்கூடிய 3 வகையான மனிதர்கள் இருக்கிறார்கள். நானும் நீங்களும் எந்த மனிதன் என்பதை அதில் பார்த்து கொள்ளலாம். இந்த அறிவு ஒரு மனிதனுக்கு கிடைத்து விட்டால் அந்த மனிதன் தேவையில்லாத எந்த வேலையிலும் தேவையில்லாத யாரோடும் பேச மாட்டான். இந்த அறிவு ஒரு மனிதனுக்கு கிடைச்சிட்டு அவன் தேவையில்லாததை சிந்திக்கவும் மாட்டான். நீங்க யோசிப்பீங்க, இவர் இதை யோசிச்சு கொண்டிருப்பார். இல்லை, அவன் யோசிக்கவே மாட்டான். அவனுக்கு ஒரு ஆயத்து ஓதி காட்டப்பட்டதோடு சிந்தனை மாறிடும். ஒரு ஆயத் ஓதி காட்டப்பட்டால் சிந்தனை அப்படியே மாறிடும். நீங்க சிலரை பார்த்திருப்பீங்க, அப்படியே இருப்பாங்க, ஆனா கதைச்சிட்டு இருப்பாங்க, ஆனா அவனோட மனசு இங்க இருக்காது.
ஏன்? சிந்தனை மாறி. குர்ஆன் அப்படிப்பட்ட ஒன்றுதான். மக்களோட வாழுவீங்க, கனடால வாழுவீங்க, டொரண்டோல வாழுவீங்க, ஆனால் உங்களுடைய எல்லா சிந்தனையும் அல்லாஹ்வுடன் இருக்கும். யாரோட இருக்கும்? அல்லாஹ்வோட தான். நீங்க இங்க வாழல, நீங்க உங்களோட உடம்பு மட்டும்தான். நீங்க புதுசாக வந்தவங்க, கனடாவுக்கு புதுசா வந்தவங்க யோசிச்சுட்டே இருப்பாங்க, சாப்பிட மாட்டாங்க. இங்கதான் உடம்பு இருக்குது, ஆனா கல்பெங்க இருக்குது. ஸ்ரீலங்கால, கொழும்புல, மருதானையில, ஒரு ரோட்ல, ஒரு வீட்டுக்குள்ள, அந்த வீட்லயும் ஒரு பெட்ரூம் உள்ளுக்கும், அந்த பெட்ரூம் உள்ளுக்கும் அந்த கட்டில உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு பெண் மீது, நான் சொல்ற சரியா இல்லையா? அதுதான் யோசிச்சுட்டு பாரு. அந்த பொம்பளை தான் மனைவி, அங்க உள்ள 2 பிள்ளைகள். ஆனா இங்க சாப்பாடு, இங்க எல்லாம் இருக்கும். ஆனா இங்க இருக்க மாட்டார் அவர். இந்தியாவில் இருப்பார், அவர் மெட்ராஸ்ல இருப்பார். வாங்க சாப்பிட வாங்கன்னு வருவார், அவ்வளவு. அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. இதே போலதான் சகோதரர்களே ஒரு முஃமின். நீங்க ஒரு மூமினை சரியாக அடையாளம் காண்பீங்கண்டா, அந்த மூமின் எங்களோட தான் வாழுவார், ஆனா எங்களோடு இருக்க மாட்டார். நாங்க நினைப்போம் இவர் பெருசா யோசிக்காராக்கும் உலகத்தை பத்தி. இல்லை, அவர் யாரை பத்தி யோசிக்க மாட்டார். அவர் யோசிப்பார் யாரை பத்தி? அல்லாஹ்வை பத்தி மட்டும். இந்த நிலைமைக்கு மாறுவமாக இருந்தால் உலகத்தில் எதையும் அவன் கணக்கெடுக்க மாட்டான். யார் புகழ்ந்தாலும், யார் இகழ்ந்தாலும், யார் ஏசினாலும், உங்களை ஒருத்தர் புகழ்றார், நீங்க இல்லாட்டி நாங்க இல்லை, கணக்கெடுக்க மாட்டார். ஏசுறார், அதையும் கணக்கெடுக்க மாட்டேன். ஏன்? அதெல்லாம் காதுலுக்கு விழாது. என்ன அவரோட உள்ளத்துல உள்ளது என்ன தெரியுமா? நான் தயாராகி கொண்டிருக்கிறேன். குர்ஆன் இதைத்தான் எங்களுக்கு சொல்லித்தரு. நீ என்ன செஞ்சாலும் சரி, நீங்க மாளிகை கட்டுங்க, பெரிய பெரிய வாகனத்துல போங்க, பெரும் பெரும் கூட்டாளிமாரோட இருங்க, உலகத்துல உள்ளவர்களுடைய நிலைமை 3 தான். இந்த 27ஆம் இரவு லைலத்துல் கத்ர் எதிர்பார்க்கிற இரவு, 21ஆம் இரவு, 23ஆம் இரவு, மாஷா அல்லாஹ் கடந்து வந்துட்டோம். 25ஆம் இரவு கடந்து வந்துட்டோம். இன்று 27ஆம் இரவு, இன்னொரு இரவு இருக்கு 29. அதுல இப்படி வரணும் எல்லாரும் இன்ஷா அல்லாஹ். வருவீங்க இன்ஷா அல்லாஹ். நாங்க ஏமாறுறையா அல்லாஹ் ஏமாத்துறையா? ரெண்டுக்கும் பதில் தேவை. யார் ஏமாறுற? நாங்க ஏமாறு. 29க்கும் சஹர் செய்வோம் இன்ஷா அல்லாஹ். எப்படி 29 27க்கு சஹர் மாதிரி 29க்கும் சஹர் செய்வோம் இன்ஷா அல்லாஹ். ஒரு பிரச்சனையும் இல்லை. நீ எல்லாரும் பாரண்டா செய்வோம் இன்ஷா அல்லாஹ். என்ன வருவீங்களா இன்ஷா அல்லாஹ்? சத்தம் போதா? கை இன்ஷா அல்லாஹ். எதிர்பாருங்க. லைலத்துல் கத்ராக இருக்கலாம், 27 29, அல்லாஹு ஆலம். சகோதரர்களே, இந்த உயர்ந்த நாள்ல நீங்க உள்ளத்துல நல்ல முடிவுகள் எடுக்கும். சென்ற வருடத்தை போல வாழக்கூடாது. அதுக்குத்தான் இந்த சூரத்துல் வாக்கியாவில் அல்லாஹ் கடைசியில சொல்றார், ஃபலா உக்ஸிமு பிமவாகிஇன் நுஜூம் وإنه لقسم لو تعلمون عظيم. அல்லாஹ் சொல்றான், ஃபலா உக்ஸிம், சத்தியம் செய்கிறேன். எதன் மீது? பிமவாகிஇன் நுஜூம், நட்சத்திரங்கள் தங்கும் இடங்கள் இருக்குது, இந்த இடங்கள் மீது நான் சத்தியம் செய்கிறேன். وَإِنَّهُ لَقَسَمٌ لَوْ تَعْلَمُونَ عَظِيمٌ. உங்களுக்கு விளங்குமாக இருந்தால் இந்த சத்தியம் பிரம்மாண்டமான சத்தியம். وَإِنَّهُ لَقُرْآنٌ كَرِيمٌ. நிச்சயமாக இந்த குர்ஆன் சங்கையான குர்ஆன். எப்படியான குர்ஆன்?
குர்ஆனுல் கரீம். இது சங்கையான குர்ஆன். இது ஃபீ கிதாபிம் மக்னூன். இது எங்க இருந்தது? கிதாப் மக்னூன், லவ்ஹுல் மஹ்ஃபூதுல. லா யமஸ்ஸுஹு இல்லல் முطஹ்ஹரூன். பரிசுத்தமானவர்களை தவிர இந்த குர்ஆனை யாரும் தொட்டது கிடையாது. இந்த குர்ஆனை தொட்டது யாரு? லா யமஸ்ஸுஹு இல்லல் முطஹ்ஹரூன். பரிசுத்தமானவங்க யாரு? மலக்குகள் இருக்கிறாங்க, கரூபியின் என்று மலக்குகள், மலக்குடைய ஒரு வகை. அவங்கள்ட்ட தான் இந்த குர்ஆன் இருந்தது. தன்ஸீலும் மிர் ரப்பில் ஆலமீன். அல்லாஹ் சொல்றான், இந்த குர்ஆன் ரப்புல் ஆலமீனிடமிருந்து இறக்கப்பட்டது. யாரிடமிருந்து வந்தது? ரப்புல் ஆலமீன், அகிலத்தாருடைய ரப். இந்த குர்ஆன் அந்த நாட்டு ஜனாதிபதியிட, இந்த நாட்டு ஜனாதிபதியிட, அந்த படிச்சவர்ற எத்தனையோ புத்தகம் வாங்கி படிக்கிறோமா இல்லையா? அவர் எழுதின புத்தகம், இவர் எழுதின புத்தகம், அவர் இன்டெலிஜென்ட். ஆனா குர்ஆன படிக்கல. ஏன் படிக்கல? குர்ஆனை பத்தி தெரியாது. இந்த குர்ஆன் தன்ஸீலும் மிர் ரப்பில் ஆலமீன். அல்லாஹ் கேட்கிறான், அஃபபிஹாதல் ஹதீஸி அன்தும் முத்ஹினூன். அஃபபிஹாதல் ஹதீஸி அன்தும் முத்ஹினூன். என்ன குர்ஆனை பத்தி உங்களுக்கு சந்தேகமா? இன்னும் குர்ஆனை பத்தி உங்களுக்கு இன்னும் சந்தேகம் இருக்குதா உங்களுக்கு? குர்ஆன் என்னையோ? ஏன் அப்ப ஓதாம இருக்கிறீங்க? ஏன் அப்ப விளங்காம இருக்கிறீங்க குர்ஆன? அஃபபிஹாதல் ஹதீஸி அன்தும் முத்ஹினூன் وتجعلون رزقكم أنكم تكذبون فلولا إذا بلغت الحلقوم. இப்ப அல்லாஹ் வாரா. சரி, உங்களுக்கு குர்ஆன் சந்தேகம் தானே? உங்களோட உயிர் தொண்டை குழியத்திட்டு எப்படிப்பட்ட நிலைமைக்கு அல்லாஹ் எடுத்துட்டு போறான்னு பாரு. فلولا إذا بلغت الحلقوم. உயிர் எங்க எத்திட்டு? இதை நாங்க அடையாம ஒரு நாள் வருமா? எங்களுக்கு அடையத்தான் போகும். இந்த உயிர் தொண்டை குழியை எத்துற ஒரு நாளை வாழ்க்கையில் அடையத்தான். எப்பயோ தெரியாது, நாளைக்கோ அடுத்த வருடமோ. وأنتم حينئذ تنظرون. நீங்கள் அந்த நேரம் பார்த்து கொண்டிருப்பீங்க. என்ன பார்த்துட்டு இருப்பீங்க? வாப்பாட உயிர் பிரிய போகுது, அம்மாட உயிர் பிரிய போகுது, மனைவிட உயிர் பிரிய போகுது. பார்த்துட்டு இருப்பீங்களா இல்லையா? எல்லாரும் சுத்தி நிற்பாங்களா இல்லையா? وَنَحْنُ أَقْرَبُ إِلَيْهِ مِنْكُمْ وَلَكِنْ لَا تُبْصِرُونَ. நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க, ஆனால் உங்களை விட அவருக்கு நெருக்கமாக நாங்கள் தான் இருப்போம். அல்லாஹ் சொல்றார். யார் இருப்பான்? அல்லாஹ். மலக்குகள் இருப்பாங்க. இதுதான் நேரம். இந்த நேரம் விளங்கும் நான் செய்தது சரியா பிள்ளையா, அவ்வளவு. இந்த நேரம் சிரிச்சிங்கண்டா சீதேவி, இந்த நேரம் அழுதுட்டீங்கன்னு வைங்க, அதுக்கப்புறம் மாத்தேல. இந்த நேரம் அழுதுட்டீங்க, அதுக்கு பிறகு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட்டாளிமாரால, உங்களோட மனைவியால, உங்களோட ஒத்தரால ஒன்றும் செய்ய. மாட்டுடைய பாலை கறந்ததுக்கு பிறகு, கறந்தாச்சு பாலை, நாம் எல்லாரும் சேர்ந்து அந்த பாலை அந்த மடியில ஊத்துறதுக்கு முயற்சி பண்றோம். விடுதைக்கிற 500 பேரோ 300 பேரோ 400 பேரோ சேர்ந்து நாங்க அந்த பாலை அந்த மடியில ஊத்துறதுக்கு முயற்சி பண்ணினா ஊத்தேலுமா? ஒரு துளி போகுமா?
ஏன்னா உங்களுக்கு தெரியும், பால் கறக்கிற கஷ்டம் தெரியும் உங்களுக்கு. நசிச்சு நசிச்சு இழுத்து எடுக்கணும் பால். அல்லாஹ் இதே வார்த்தையை சொல்ற, சொர்க்கம் போறதுங்கிறது பால் கறந்தது பிறகு மடியில் எப்படி ஊத்தேலாதோ அது போலதான். முடிச்சு, வாழ்க்கை முடிச்சு. தோத்துட்டாங்க அதிகமானவங்க, வாழ்க்கையில தோத்துட்டாங்க. நாங்க தோத்துடக்கூடாது. இந்த இரவு இருக்குதே, இபாதத் செய்யறதோட சேர்த்து சிந்தனையையும் செய்யும். இபாதத்தோட சேர்த்து என்னத்தை செய்யணும்? சிந்தனையை செய்யும். தோத்துடக்கூடாது. தோல்வி அடைகிறது யாரு? அல்லாஹ் சொல்றான் பின்னால். எப்ப உங்களோட தோல்வி வெற்றி விளங்கும்? உங்களோட உயிர் தொண்ட குழிக்கு வந்த. இல்லாட்டி நாங்க 27 லைலத்துல் கத்ர் எல்லாம் தேடவே தேவையில்லை, இபாதத் செய்ய தேவையில்லை, பயான் வைக்க தேவையில்லை, இந்த சாப்பாடு தேவையில்லை, சஹர் தேவையில்லை, பள்ளி தேவையில்லை. என்னத்துக்கு பள்ளி? என்னத்துக்கு இந்த தாடி ஜுப்பா தொழுவை எல்லாம் என்னத்துக்கு? எல்லாரும் மாதிரி இருந்துட்டு போறத. எவ்வளோ பேர் உலகத்தை வாழ்ந்துட்டு இருக்காங்க, அது மாதிரி வாழ்ந்தே இருந்தான் எல்லாரும். ஒரு கஷ்டப்பட தேவையில்லையே. அப்படித்தான் எல்லாருடைய மைண்ட் செட்டும் இருக்குது. என்னத்துக்கு சும்மா கஷ்டப்படும்? சாப்பிட்டாச்சு, தொழில் செஞ்சா எல்லாரும் தொழில் செய்யலாம், எல்லாத்தையும் காசு இருக்குது, குடும்பத்தை நடத்தலாம், புள்ள பெக்கலாம், சுத்தலாம். அல்ஹம்துலில்லாஹ். சமூகத்தை பத்தி சிந்திக்கவே தேவையில்லை. இடத்துக்கு சிந்திக்கும். எதற்கு சிந்திக்கும்? சமூகத்தை பத்தி. சகோதரர்களே, சமூகத்தில் ஒருவன் நரகத்துக்கு போனாண்டாலும் அவன் பாவம். அவன் யாரு? அவன் பாவம். இந்த சிந்தனை வந்தா தான் இதெல்லாம் நடக்கும், இல்ல நடக்க. அல்லாஹ் சொல்றான், فَلَوْلَا إِذَا بَلَغَتِ الْحُلْقُومَ وَأَنْتُمْ حِينَئِذٍ تَنْظُرُونَ وَنَحْنُ أَقْرَبُ إِلَيْهِ مِنْكُمْ وَلَكِنْ لَا تُبْصِرُونَ فَلَوْلَا إِنْ كُنْتُمْ غَيْرَ مَدِينِينَ. இப்ப அல்லாஹ் சொல்றான், சரி நீங்க எங்களுக்கு கட்டுப்படாத ஆள் தானே. நீங்க யாரால்? கொஞ்சம் முன்னுக்கு வாங்க இன்ஷா அல்லாஹ். கொஞ்சம் முன்னுக்கு வாங்க. இந்த வார வழியில கொஞ்சம் முன்னுக்கு வாங்க. ஆலிபர் கொஞ்சம் முன்னுக்கு வாங்க. என்ன குர்ஆன் ஆயத்தை தானே பேசிட்டு இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் விளக்கத்தை தரோம். வாங்க, கொஞ்சம் முன்னுக்கு நகருங்க. நண்பர்களே, உங்களுக்கு முன்னுக்கு இடைவெளி இருந்தால் நிரப்புங்க, அவ்வளவுதான். 3 தடவை செல்லலாம், 4வது தடவை செல்ல இல்லாதே. அல்லாஹ் சொல்றான், இப்ப இந்த நேரம் فَلَوْلَا إِن كُنتُمْ غَيْرَ مَدِينِينَ. சரி, நீங்க இந்த நேரம் இப்ப உயிர் தொண்ட குழி எத்துற நேரம் நாங்க எப்படி இருப்போம் சொல்லுங்க. நீங்க எப்பயா யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அந்த நாளை கொஞ்சம் கதிரையில் உட்கார்ந்து இருப்பீங்களா? சாப்பிட்டு கொண்டிருப்பீங்களா? டிவி பார்த்துட்டு இருப்பீங்களா? ட்ரிப் போயிட்டு இருப்பீங்க? என்ன செய்வீங்க நீங்க? அதிகமானவங்க பெட்ல இருப்பாங்க, அப்படித்தானே? மிச்சம் கொஞ்சம் பேர் தான் ஏதாவது ஒரு செயல்ல இருப்பாங்க. அதிகமானவங்க தூங்கிட்டு தான் இருப்பாங்க, பெட்ல இருப்பாங்க, அப்படித்தானே? ஒன்றும் செய்யல. பாருங்க, அதிகமான நோயாளிகள், சரி டாக்டர் சொல்லிட்டார் உங்களோட கடைசி நாள், அப்ப அவருடைய நிலைமை என்ன? பெட்ல. இந்த நேரம் அல்லாஹ் எங்களுக்கு சொல்ற விடயம் என்ன தெரியுமா? நீங்க உலகத்தை தொழல்ல தானே, நோம்பு பிடிக்கல, மார்க்கத்தின் பெறா நடக்கல. நீங்க சரி, உங்களோட காலம் முடியுது, இப்ப எங்கட ஆட்சி வரப்போகுது. فَلَوْلَا إِن كُنتُمْ غَيْرَ مَدِينِينَ. நீங்களே கட்டுப்படல தானே எவ்வளவு காலம்? 60 வருஷம், 70 வருடம், 80 வருடம், 90 வருடம் கட்டுப்படலையே. நீங்க என்ன செய்யுங்க தெரியுமா? இப்ப தர்ஜிஊனஹா இன் குன்தும் ஸாதிகீன். இப்ப தொண்ட குழிக்கு வந்த உயிரை நீங்க 7 மண்டா உடம்புக்கு எடுங்க. விளங்குதா? நான் ஆயத்தை ஓதுறேன்.
தொண்டைக்குழிக்கிற உயிரை பெண்ணு செய்ய மேல வர விடாம நீ அப்படியே கை கால் உடம்பு கெடுங்க முயலும்ல. நீ இன்குந்தும் சாதிகி, நீ உண்மையாளர்களாக இருந்தால். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, இதுவரைக்கும் உலகத்தில் ஒரு ஆள் எடுத்திருக்கிறா வரலாறு எடுக்கும். இதுவரைக்கும் சரி, அமெரிக்காவுடைய ஜனாதிபதி சரி, எத்தனை ஜனாதிபதிமார் உலகத்தில் வாழ்ந்தாங்க, அவங்ககிட்ட இல்லாத காசா? நீங்க ஆக பணத்தை கூடுதலா செலவழிப்பீங்க எதுக்கு? ஆரோக்கியத்துக்கு தானே, ஹெல்த்துக்கு தானே. செவர் இருந்தா தானே சித்திரம் கீறலாம். செவர்ல எப்படி சித்திரம் கீறது? உடம்புல உயிர் இருந்தா தானே மற்றது எல்லாம். ஜாகிர் பாய் கொஞ்சம் அங்க பேச வரான்னு சொல்லுங்க, கிச்சன்ல பேச வரான்னு சொல்லுங்க. எத்தனை மல்டி மில்லியனர்மார் வந்துட்டாங்க. அவங்கள்ட்ட இல்லாத பணமா காசா? சரி, தொண்டைக்குழிக்கு வந்த உயிரை என்கிட்ட $1 மில்லியன் கொடுத்து உயிரை உள்ளுக்கு எடுங்க. உலகத்தில் ஒருவரும் இதுவரைக்கும் செய்யும். அவ்வாறு செய்யறதா இருந்தா செஞ்சிருப்பாங்களா இல்லையா? சொல்றாங்களே, இவர் உலகத்துடைய முதலாவது பணக்காரன், 2வது பணக்காரன், 3வது பணக்காரன், 5வது பணக்காரன், 10வது பணக்காரன். ஒரு பணக்காரராலும் சகோதரர்களே இந்த சவாலுக்கு பதில் சொல்லல. فلولا إن كنتم غير مدينين ترجعونها إن كنتم صادقين. அல்லாஹ் சொல்றான், 7 மண்டா உயிரெடுங்க. இவ்விடத்துல நானும் நீங்களும் அடிமை தான், ஒன்றும் செய்யல. அதுக்கு தான் கட்டுப்பாடு சொல்றேன். எல்லா காலமும் அகங்காரம், எல்லா காலமும் பெருமை, நான் பெரியவன், நான் அது வந்துடக்கூடாது. வரும் தான், ஷைத்தான் விட மாட்டான், தருவான், அதை உடைக்கும். எதை எப்படி உடைக்கணும்? இந்த மௌத்தை நினைச்சு உடைக்கும். ஷைத்தான் விட மாட்டான், நப்சுல போட்டே இருப்பான், நீ பெரியாள், அது இது. ஷைத்தான் போட போட உடைக்கணும். அது சரி, சக்கராத் வந்தா என்ன செய்வாய் கேட்கணும் ஷைத்தான். இந்த நிலைமையில சூரா வாக்கியாவுடைய பின்பகுதி தான் இது. என்ன செய்ய போறாய்? கண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த ஒரு ஆயத்தை விளங்கினோமாக இருந்தா எங்களோட சிந்தனை அப்படியே மாறி. இந்த ஆயத்தை விளங்கினா போதும். فلولا إن كنتم غير مدينين ترجعونها إن كنتم صادقين. உண்மைதானே, எடுங்க பாபு உயிர். யாரும் எடுத்தது. இப்ப அல்லாஹ் சரி, முழு உலகத்துள்ள எங்களை 3ஆ பிரிக்க போறான். இப்ப அல்லாஹ் எத்தனையா பிரிக்க போறான்? இவிடத்தான் வெல்ற நேரம். எங்கட காசிக்கு பொறுமதி இருக்குமா? இப்ப டாலருக்கு பொறுமதி இருக்குமா? எங்கட நீங்க டொரண்டோல பெரிய மாளிகையில வாழ்றீங்க, பொறுமதியா? இப்ப நீ இந்தியால பெரிய கோடீஸ்வரன், ஸ்ரீலங்கால அது இது எல்லாம் கதைச்சிங்க, ஒன்றும் பொறுமதி ஆகாது. இப்ப எல்லாம் பேப்பர் துண்டா போகுது. இப்ப பொறுமதியாக போகுது. அல்லாஹ் பிரிக்க போறான். எப்படி பிரிக்க போறான்? முதலாவது, فَأَمَّا إِن كَانَ مِنَ الْمُقَرَّبِينَ. அல்லாஹ் சொல்றான் முகர்ரப், முதல் கூட்டம். அதுக்கு தான் முயற்சி பண்ணும். முகர்ரப்டா யார்? முகர்ரப் என்றா சகோதரர்களே, எங்கட உள்ளத்துல அல்லாஹ்வை தவிர வேற யாரையும் எடுத்துடக்கூடாது. யாரையும் உலகத்தில் எந்த மஹ்லூக்கையும் இதுக்கு எடுத்துடப்படாது. முகர்ரப். இந்த முகர்ரப் வாழக்கூடதான். இது இப்பதான் நீங்க இந்த நோம்புட 27 நியத்து வைங்க, நான் முகர்ரபா மாறணும், அல்லாஹ் ஆக்குவான் இன்ஷா அல்லாஹ். ஆக்குறது அல்லாஹ் தான். நாங்க நியத்து வைக்கணும். முதலாவது நாங்க நியத்தே வருது இல்லை, அதெல்லாம் குறைவு. அடுத்த வருஷம் பார்ப்போம், 5 வருஷத்துக்கு பிறகு பார்ப்போம். அப்ப அல்லாஹ்வும் ஆக்க மாட்டான்.
நான் மார்க்க சேவைக்கு என்ன எஞ்சி இருக்குது எவ்வளவு காலமோ தெரியாது. என்ன நான் மார்க்கத்துக்கு ஈடுபட போறேன், என்ன நான் ஈடுபடுத்த போறேன் என்ற மிஞ்சி உள்ள வாழ்க்கை அவளும் அல்லாஹ். இவன் முகர்ரம், இவர பேர் என்ன? முகர்ரம். முகர்ரம் என்றா என்ன? அல்லாஹ் 27 நோம்பு குடிச்சு அல்லாஹ்வை நெருங்காட்டி வேற எப்படி நெருங்குற சொல்லுங்க. அல்லாஹ்வை நெருங்கி 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 இப்ப நீங்க உதாரணப்படுத்தான சொல்லலாம், வேற ஒன்றும் நெருக்கத்துக்கு சொல்லலாம், உதாரணப்படுத்த சொல்லணும். உங்களுக்கு ஒரு நெருக்கமா ஆக நெருக்கம் இருக்கும் உம்மாவோட. பிறந்து 25 வயசு வரைக்கும் யாரோட நெருக்கம்? வாப்பாவை விட உம்மாவோட இருக்கும். வாப்பா கிட்ட செல்லவங்க பேச மாட்டீங்க, ஆனா உம்மா கிட்ட முழுதையும் சொல்லுவீங்க. கல்யாணம் முடிச்ச பிறகு யாரோட நெருக்கமா இருப்பீங்க? மனைவியோட. மனைவியோட நெருக்கமா இருந்து 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 அவங்களுக்கு உங்களை பத்தி எல்லாமே தெரியும். நெருக்கம் என்ன? ரகசியம் பேசுவீங்க, உங்களோட எல்லாமே தெரியும். மூன்றாவது கூட்டாளி. மூணாவது யாரு? நல்ல உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் சொல்லுவீங்களே, முழுதும் தெரியும். இந்த 3 பேரும் உங்களோட நெருக்கம், உங்களை பத்தி எல்லாமே. சகோதரர்களே, இந்த 3 விட ஒருவன் இருப்பான்டா அவன் தான் யாரு? அல்லாஹ். இந்த 3 விட, உங்களோட உம்மாவை விட, உங்களோட மனைவியை விட, உங்களோட கூட்டாளியை விட, உங்களோட முழு இரகசியமும் தெரிஞ்ச ஒருவனாக யார் இருக்கணும்? அல்லாஹ். முகர்ரம். அல்லாஹ் கிட்ட பேசணும், அல்லாஹ் கிட்ட கதைக்கணும், அல்லாஹ் கிட்ட அழணும், அல்லாஹ் கிட்ட சுஜூத் செய்யும். எனக்கு அல்லாஹ் தான் முதல். இவருக்கு சொல்ற முகர்ரம். சகோதரர்களே, எது வரைக்கும் கஷ்டம் தெரியுமா? இந்த சக்கராத் வரைக்கும் தான். கொஞ்சம் கஷ்டம் தான், கஷ்டம் இல்லாம அடையல. இந்த முகர்ரம் என்ற அந்தஸ்தை அடைஞ்சிட்டீங்க. அல்லாஹ் சொல்றான் இப்ப, فَأَمَّا إِنْ كَانَ مِنَ الْمُقَرَّبِينَ فَرَوْحٌ وَرَيْحَانٌ وَجَنَّةُ نَعِيمٍ. எவ்வளோ சந்தோஷம் என்றா அதுக்கு பிற ஒரு கவலை இல்லை சகோதரர். அதுக்கு பிற ஒரு கவலை இல்லை, ஒரு சஞ்சலம் இல்லை. அந்த சக்கராத் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானா. ரமலானுடைய காலம் சகோதரர்களே, தேவையில்லாத வேலையெல்லாம் விட்டுட்டு இந்த 3 நோன்பு மீதமா இருக்கு. 7 மண்டா முயற்சி பண்ணும். எங்களுக்கு ஏலும் ஓதி காட்டதான், எங்களுக்கு ஏலும் சொல்லேலும், வேறொன்றும் செய்யல. உங்களை நினைங்க, அவ்வளவுதான். தன்னைத்தான் மற்றவரை பார்த்தது போதும், மற்றவங்களை முயற்சி பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். தன்னை பாரு, நான் எப்படி முகர்ரம் ஆகிறது. அல்லாஹ் வேற ஆயத்துல சொல்றார், இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹு ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تدعون نزلا من غفور رحيم. வேற ஆயத்துல அல்லாஹ் சொல்றார், யாரு என் ரப்பு அல்லாஹ் என்று சொல்லி உறுதியா நிற்கிறார். எதுல நிற்கிறாரு? சும்மஸ்தகாமு, உறுதியா நிற்கிறார். அல்லாஹ் சொல்றார், ததனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, அவங்களுடைய இந்த கடைசி நேரம் இருக்குது, பெட்ல படுக்கிற நேரம், நாங்க மலக்குகளை இறக்குவோம். இப்ப உதவிக்கால் வந்துட்டு, இப்ப மனைவியை பத்தி கவலையும் இல்லை, பிள்ளைகளை பத்தி கவலை மாறிடும். நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த நேரம் நீங்க அடைஞ்சிங்கன்னா அதுக்கப்புறம் எப்படி சொல்ல போறீங்க? சக்கராத்தை அடைஞ்ச ஒருத்தரும் திரும்ப வரலி. யாராவது இருக்காங்களா? சக்கராத்தை அடைஞ்சிட்டு வந்து திரும்ப உலகத்துல வந்து சொன்னவங்க யாரும் இருக்கிறாங்களா? இல்ல. ஒருத்தர் அந்த நேரத்தை அடைஞ்சிங்கன்னா உங்களுக்கு விளங்கும் இன்ஷா அல்லாஹ்.
ததனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, மலக்குகள் இறங்கிடுவாங்க உடனே. ஏன் மலக்கு? இவ்வளோ கஷ்டப்பட்ட ஆளு, இவ்வளோ நல்லது செஞ்சவர், சும்மா விட மாட்டானே. அல்லாஹ் நன்றி உள்ளவன இல்லையா? அல்லாவுக்காக செலவழித்தார், அல்லாவுக்காக விழிச்சிருந்தார், அல்லாவுக்காக வாழ்ந்தார், எல்லாமே அல்லாவுக்காக செஞ்சவர். ததனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, மலக்குகள் இறங்கி என்ன சொல்லுவாங்க? அல்லா தகாஃபு வலா தஹ்ஸனு, பயப்படாதீங்க. எப்படி? சஞ்சலப்படாதீங்க. அதோட முடிஞ்சு பயம். எவ்வளோ கவலை இருக்கங்கிற உள்ளத்துல ஒரு பதில் தான். அல்லா தகாஃபு வலா தஹ்ஸனு, பயப்படாதீங்க. ரெண்டாவது என்ன? மூணாவது என்ன? வஅப்ஷிரு பில் ஜன்னத்தில்லதி குன்தும் துஅதூன், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் இருக்கு, நன்மாராயம். அதோட சிந்தனையெல்லாம் மாறுமா இல்லையா? நாங்க யோசிக்கிற மையத்தை என்ன செய்யறது வச்சு ஒன்றும் செய்ய தேவையில்ல, ஸ்ரீதேவி அனுப்பிடும், முகர்றம். நீ ஒன்றும் செய்ய தேவையில்லை, நீ அடக்காம விட்டாலும் பரவாயில்லை. அவரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பெரியப்பா ஹம்சா ரலியல்லாஹுடைய மையத்தை பார்த்து போட்டு சொன்னாங்க, துண்டு துண்டா வெட்டி வச்சு ஹம்சா சொன்னாங்க, எனக்கு விருப்பமா இருக்குது ஹம்சாட உடம்ப அல்லாஹ் கியாமத்துடைய நாளையில பறவைகள் இருந்து எழுப்பாட்டும். பறவை சாப்பிடட்டும், அல்லாஹ் கியாமத்துடைய நாள்ல ஹம்சாவை எப்படி எழுப்பாட்டணும்? பறவைகளுக்கு இருந்து எழுப்பாட்டணும். அல்லாஹ் உடம்பில்ல முக்கியம். நீ உடம்ப அடக்கினாலும் சரி, அடக்காட்டியும் சரி, அவன் முகர்ரம் சொல்லுவாங்க நன்மாராயம். நஹ்னு அவுலியாஉகும் ஃபில் ஹயாத்தித் துன்யா வ ஃபில் ஆখিরা. சக்கராத்ல சொல்லுவாங்க, உயிர் தொண்டக்குழி எத்தின பொழுது நாங்க தான் உங்களோட அவுலியா, நண்பர்கள். எங்க? துன்யாலையும் ஆখিরাலையும். وَلَكُمْ فِيهَا مَا تَشْتَهِي أَنفُسُكُمْ, உங்களுக்கு விருப்பமான எல்லாமே இருக்குது. உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு விருப்பமோ எல்லாம் இருக்கு. وَلَكُمْ فِيهَا مَا تَدَّعُونَ نُزُلًا مِنْ غَفُورٍ رَحِيمٍ. உங்களுக்கு விருந்து இருக்குது சொல்லுவாங்க. நுசுல்னா விருந்து. யார்கிட்ட விருந்து இருக்குது? கஃபூருர் ரஹீம், மன்னிப்பாளன் அன்பாளனிடம் விருந்து இருக்குது உங்களுக்கு. வாங்க போ. என்ன செய்யுது? எவ்வளோ சந்தோஷம் அவங்களுக்கு. ஏர்போர்ட்ல கனடாலேருந்து போறீங்க, ஏர்போர்ட்லே அங்கே ஆக்கள் வந்துட்டு பெரிய படம், அவங்களோட ஊரே வந்துட்டு கூட்டிட்டு போறது, எப்படி சந்தோஷம். 500 பேர் நிற்கிறாங்க காரில் சென்னை ஏர்போர்ட்ல, கொழும்பு ஏர்போர்ட்ல 500 பேர் வந்து நிற்கிறாங்க. எதோட? பூவோட, சாப்பாட்டோட. 500 பென்ஸ் கார் எல்லாமே நிற்கிது. எப்படி இருக்கு? எவ்வளோ சந்தோஷம் வரும். இது சக்கராத்ல நடக்க போகுது. முகர்ரம் இன்ஷா அல்லாஹ். அதுக்கு தான் முயற்சி பண்றோம். இல்லாட்டி இந்த உலகத்துல நன்மை செய்யற யாரும் மடையன்னு இல்லை. நல்ல விளைங்கோம். தொழுறவங்க, குர்ஆன் ஓதுறவங்க, குர்ஆன பாடமாக்குறவங்க யாரும் மடையர்கள் அல்ல. சும்மா செய்யறல்ல ஒருத்தர் பயான் பண்ற, சும்மா பயான் பண்றது. நீங்க 27லயோ 23லயோ 21லயோ தொழுறீங்க, சும்மா செய்யல. நீங்க எல்லாம் அல்லாஹ்வுக்காக தானே செய்றீங்க. அல்லாஹ் விட மாட்டான், முகர்ரபாகும். கிட்டவாய். இதுல அல்லாஹ் சொல்றான், இவ்வளோ மலக்கு என்ன செய்வாங்க? فَأَمَّا إِنْ كَانَ مِنَ الْمُقَرَّبِينَ فَرَوْحٌ وَرَيْحَانٌ وَجَنَّةُ نَعِيمٍ. ரௌஹ், ரைஹான். ரைஹான் என்ன? பூத்தட்டு. ரைஹான் என்ன? விளங்குதா? நான் பேசுற விளங்குதானே? இது விளங்குறதுக்கு என்ன செய்யணும் தெரியுமா? நாங்க சக்கராத்தை நினைக்கணும் கொஞ்சம். அப்ப நல்லா அந்த ஆயத்து விளங்கு. இதை நினைச்சோம்னா நல்லா விளங்கும். நினைக்காட்டி விளங்கா. இந்தியால காதால வந்து சும்மா அப்படியே போயிட்டு கல்வுக்கு இறங்கணும். இது فَرَوْحٌ وَرَيْحَانٌ وَجَنَّةُ نَعِيمٍ.
பூத்தட்டுகளோட சொர்க்கத்தோட வந்து இறங்கிடுவாங்க. வா போ. இப்ப ரூஹ் என்ன செய்யும்? ரூஹ் தொண்டைக்குழிதான் இருந்துச்சு. தொண்டைக்குழிதான் ரூஹ் இருக்கும். சொல்லுவாங்களே ஒரு மாசமா தொண்டைக்கு இருக்கும்பாங்களே. சிலவங்கள ஒரு மாசம் தொண்டை ஹாஸ்பிட்டல்ல 10 நாளா தொண்டை இருக்கும். என்ன செய்வாங்க தெரியுமா? மலக்குகள் சொர்க்கத்துடைய மரத்துடைய கம்பை கொண்டு வருவாங்க. அந்த கம்பை மூக்குல வச்சா சரி. வச்சதோட என்ன செய்யும்? தொண்டைக்குழியில் இருந்த உயிர் அவசரமா வெளியே வரும். அந்த மனத்துக்கு என்ன செய்யும்? அவசரமா வெளியே வரும். உடனே அந்த உயிரை வெளியே எடுத்து என்ன செய்வாங்க? அப்படியே தட்டுல வைப்பாங்க. சொர்க்கத்திலிருந்து கொண்டு வந்த பட்டு தட்டுல வச்சு அப்படியே எடுத்துட்டு போவாங்க. எத்தனை பேர்? 500 பேர் மலக்குகள் சந்தோஷமா ரூஹ் போகுது. இப்ப உலகத்துல ஜனாசாலையும் 500 பேர் இல்லையா? இப்ப ரூஹ் எங்க போகுது? இப்ப ரூஹ் எங்க போகுது? அப்படியே ரூஹ் எங்க போகுது? வானத்தை நோக்கி போகுது. இந்த ரூஹ் போகும் பொழுது இப்ப நாங்க அமல் செய்த இந்த அமல் எல்லாம் போற வழி ஒன்றைக்கு வானத்துல தெரியுமா? இன்றைக்கு தொழுதிங்களே இஷா, இந்த தொழுக வானத்துல போன வழி ஒன்றைக்கு. அந்த வானத்துடைய வழி துவா செய்யும். ஸ்ரீதேவி வாராய், அமல் செஞ்சு முடிஞ்சு. இது போற அமல் போறதுக்கு இல்லையே. ஆனா உருவாக்கி வச்சீங்க உலகத்துல நீங்க மௌத்துக்கு இடையில. இதால அமல் வரும். அது லேசி. வக்ஃப் ஒன்று செஞ்சிட்டீங்க மௌத்தாரத்துக்கு முந்தி. சதக்கா ஜாரியா ஒன்று செஞ்சிட்டீங்க. ஒரு பள்ளிவாசலை உருவாக்கிட்டீங்க. ஒரு ஆறொண்ட தோண்டி கொடுத்தீங்க. ஒரு கிணறொண்ட தோண்டி கொடுத்தீங்க. மக்கள் தண்ணி குடிக்கிறார். வாழ்க்கையில் நீங்க 80 வருஷம் சம்பாதிச்சதை வச்சு வக்ஃப் செஞ்சீங்க. ஒன்றை உருவாக்கினீங்க. இது லேசி இல்லை. இப்ப ரூஹ் என்ன செய்து மேல போகுது. வானத்தை அடைஞ்சதோட இப்ப வரவேற்க போறான் யாரு? அல்லாஹ். யாரு வரவேற்க போறான்? எவ்வளவு விஷயங்களை பாக்குறீங்க. எவ்வளவு விடயங்களை பாக்குறீங்க. நாங்க இப்ப இங்க வீட்டுல மையத்தை வச்சுட்டு கட்டில போட்டுட்டு பெரட்டிட்டு அழுதுட்டு எல்லாம் நடக்குவீங்க. உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஏனென்றா உங்களோட அந்தஸ்து வேற. முகர்ரம். ஏன் முயற்சியை சொல்றேன்டா இதுதான். இதுக்கு நீங்க ஆதாரம் தேவைன்னா ஒரு கிதாபோ ஒரு ஹதீஸா ஒரு ஆயத்தா ஓதி 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 காட்டப்பட தாஜ்யத்தாகும். புதிய பிரச்சனை. ஆதாரம் என்ன? நல்ல விஷயம். ஆதாரம் கேட்கறது நல்லதுதான். டாக்டர்கிட்ட போய் டெப்லெட்டை கேட்டது போறோம். டெப்லெட் 10 டெப்லெட் தந்தார் டாக்டர். எந்த புத்திசாலியும் கேட்கறதில்ல, டாக்டர் 10 டெப்லெட்டுக்கு ஆதாரம் என்ன? தாராரு. வாயில போறீங்க, காசை கொடுத்துட்டு வந்து குடிக்கீங்க. ஆனா ஒன்றே என்னன்னா மடைய கூட்டம் மார்க்கம் பேசக்கொள்ள மட்டும் ஆதாரங்கள். இது ஒரு இந்த காலத்துல வந்த ஒரு ஃபித்னா. அப்படின்னா படிக்கும் நீங்க. அலிஃப்லாமில் இருந்து சூரா ஃபாத்தியால இருந்து சூரா ஜின்ல இருந்து சூரா முத்தஸிர்ல இருந்து சூரா முஸம்மில் ஒவ்வொரு சூறா படிக்கும் நீங்க. ஒன் வேர்ட் ஆன்சர். ஒரு வாசனத்தில் ஆதாரம் எங்க இருக்கு? யார் சொல்றது? இப்படி அப்படி அல்ல ஆதாரம். அப்ப குர்ஆன் எடுத்து 6000 ஆயத்து இருக்குது. படிங்க. மெதுவா படிச்ச நீங்க எதுக்கும் யாருக்குமே ஆதாரம் கேட்க மாட்டீங்க. ஏன்? உங்கள்கிட்ட அந்த அறிவு வந்துட்டு. சூரத்துல் நாசியாத் எடுத்தீங்கன்னா சக்கராத் இருக்குது. சூரத்துல் கியாமாவை எடுத்தீங்கன்னா சக்கராத் இருக்குது. சூரா வாக்கியாவை எடுத்தீங்கன்னா சக்கராத் இருக்குது. சூரா ஃபுஸ்ஸிலத். எத்தனை சூரா இருக்குது குர்ஆன். இந்த சக்கராத் என்பது சகோதரர்களே இப்ப மேல போயிட்டு உங்களோட உயிர் மேல போயிட்டு. எப்படி போறது மேல? இப்ப பிளைட் எவ்வளவு தூரம் யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? வானத்தை அடையணுமாக இருந்தா பூமியிலிருந்து வானத்துடைய தூரம் எவ்வளவு தூரம்? இதுவரைக்கும் விஞ்ஞானம் கூட வானத்தை இன்னும் கண்டுபிடிக்கலையே. பூமிக்கும் வானத்துக்கும் இடையில 500 வருடம் பிரயாணம் செய்யற தூரம். எந்த விஞ்ஞானி 500 வருஷம் வாழ்ந்தார் இதை கண்டுபிடிக்க? அதனாலதான் விஞ்ஞானம் இன்னும் சொல்லுது வானம் இல்லை. குர்ஆன் சொல்லுது 7 வானம் இருக்கு. எதை நம்ப போறீங்க?
விஞ்ஞானத்தையா குர்ஆனையா? 7 வானத்தையும் கடந்துட்டு வந்தாங்க எங்களோட தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த 7 வானத்துக்கு உயிர் மிக வேகமாக போயிடும். ரூகுகளுடைய பிரயாணங்கள் இருக்குது. முதல் வானத்தை அடைஞ்சதோட அந்த ரூஹ் 500 மலக்குகளோட கதவு திறக்கப்படுது. இப்ப கதவு திறக்கப்பட்டதோட இப்ப வரவேற்க போறான் எங்களை யார் தெரியுமா? அல்லாஹ். யார் வரவேற்க போறான்? எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அது எங்க இருக்குது? குர்ஆன்ல சூரா ஃபஜ்ர்ல இருக்கு. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆயத்தான். சொல்லுங்க. யா அய்யதுஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா. ஓதுங்க. யா அய்யதுஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியதம் மர்தியா ஃபதுகுலி ஃபீ இபாதி வதுகுலி ஜன்னதி. முஃபஸ்ஸிர்களிடத்துல 2 கருத்து. ஒன்று, அல்லாஹ் வரவேற்பான், அல்லது மலக்குகள் வரவேற்பாங்க. வானத்துக்கு போனதோ எப்படி வரவேற்பாங்க? என்ன வார்த்தை தெரியுமா? யா அய்யதுஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, அமைதியான ஆத்மாவே. வார்த்தையை பாரு. ஏன்னா அமைதி அடைஞ்சிட்டு மனசு, ஒரு கவலையும் இல்லை. பில் கட்டுண்ட கவலையோ, அந்த கவலை, வாகனத்துல பில், பெட்ரோல், அது இது எத்தனை கவலையை சுமந்திருக்கீங்க. பிள்ளட கவலை, மனைவிட கவலை, குடும்பத்துடைய கவலை, தாத்தாட கவலை, மயிர கவலை, கூட்டாளி மாறுற கவலை, ஒன்றும் இல்லை. அமைதி அடைஞ்சிட்டு ஆத்மா. அதனாலதான் யா அய்யதுஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, அமைதியான ஆத்மாவே அல்லாஹ் அழைப்பான். இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியதம் மர்தியா, அல்லாஹ் இடத்துல வா, நான் உன்னை பொருந்தி கொண்டுட்டே வா. இதுக்கு மேல என்ன வேணும் சகோதரர்களே? ஃபதுகுலி ஃபீ இபாதி, அல்லாஹ் சொல்லுவார் என் அடியார்கள் கூட்டத்துல நுழை. ஏன்னா உன்ன மாதிரி ஆக்கள் இருக்காங்களே, நேத்து மௌத்தான ஆக்கள், முந்தநாத்து மௌத்தானவங்க இருக்காங்க. உலகத்தை நல்லடியார்கள் இருக்காங்களா இல்லையா? நபிமார்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், எங்களை மாதிரி தொழுதவங்க, ஓதினவங்க, இவங்களோட கூட்டத்துல நுழை. ஃபதுகுலி ஃபீ இபாதி. கடைசி அல்லாஹ் சொல்லுவான் என்ன? வதுகுலி ஜன்னதி, என்ற சொர்க்கத்துக்குள்ள நுழை. எங்க நுழை? அல்லாஹ் அந்த கூட்டத்தில் எங்களை ஆக்கி அருள்வானா. இதுதான் முதல் கூட்டம், முக்கர்ரம். எவ்வளோ மிஞ்சி உள்ள வாழ்க்கைன்னு அல்லாவுக்கா குடும்பமா இன்ஷா அல்லாஹ். இது வேணுமெண்டா செய்யும், தேவையில்லைண்டா ஒருத்தரும் கஷ்டப்பட தேவை. இந்த அந்தஸ்து, இப்ப இந்த அந்தஸ்தை அடைஞ்சிட்டீங்க. இப்ப ரூஹ் எங்க இருக்குது? இப்ப அல்லாஹ் கிட்ட. அல்லாஹ் கிட்ட ரூஹ் இருக்குது, இல்லியில் இருக்குது ரூஹ், நல்லடியார் கூட இருக்குது. இப்ப ரூஹ் அங்க இருந்தா அதுக்கு போற சந்தோஷம் தான். சில புத்திசாலிகள் சில குர்ஆனுடைய ஆயத்தை கண்டா அதுக்கு பிறகு இறங்கிடுவாங்க அப்படியே வாழ்க்கையில். அதுக்கு பிறகு வாழ்க்கையில் அவங்க மாறுறது இல்லை. நாங்களும் அந்த கூட்டத்தில் சேரணும். அதுக்கு தான் இந்த ஆயத்தை ஓதி காற்று. உலகத்துடைய இந்த ஃபித்னாக்கள்ல மாட்டிக்கொள்ளக்கூடாது. ஒரு நாள் உலகத்துடைய ஃபித்னாக்கள்ல மாற்றக்கூடாது. இது முதலாவது கூட்டம். இரண்டாவது கூட்டம் சகோதரர்களே, இவர்களுக்கு சொல்லுவது அஸ்ஹாபுல் மைமனா. இது முகர்ரம், இது மிக நெருக்கமானவங்க அல்லாஹ். இரண்டாவது கூட்டம் யாரு? وَأَمَّا إِنْ كَانَ مِنْ أَصْحَابِ الْيَمِينِ فَسَلَامٌ لَكَ مِنْ أَصْحَابِ الْيَمِينِ. இரண்டாவது கூட்டம் வலது கூட்டத்தார். நன்மை செஞ்சாங்க, அவ்வளோ இல்லை. நன்மை செஞ்சாங்க, முகர்ரபர் மாதிரி இல்லை. இந்த இருக்கிறதாரு சிலவங்க முன்சாஃப விட மாட்டாங்க, ஒரு வக்து தவறாது. 30 நோம்புலையும் ஒவ்வொரு நாளும் தொழுதவங்க. அவங்க அப்படிதான் வாழ்வாங்க. குர்ஆன் ஜகாத் கொடுத்துருவாங்க, ஹஜ் செஞ்சிட்டாங்க, உம்ரா செஞ்சிட்டாங்க, செய்யறதுக்கு ஒரு நல்ல காரியம் செஞ்சுட்டே இருப்பாங்க. ஹராம் ஒன்று செய்ய மாட்டாங்க அவங்க. இன்னொரு கூட்டம் இருக்குது, அமல் தான், ஆனா கொஞ்சம் பலவீனம்.
وَأَمَّا إِنْ كَانَ مِنْ أَصْحَابِ الْيَمِينِ فَسَلَامٌ لَكَ مِنْ أَصْحَابِ الْيَمِينِ. அல்லாஹ் சொல்றார், இவர்களுக்கு அஸ்ஸலாம். மலக்குல் மௌத் வந்து சொல்லுவார், அல்லாஹ் உங்களுக்கு சலாம் சொன்னான். என்ன சொன்னான்? கபர்ல கொண்டு போய் உயிர் உடம்ப வச்சதோட முன்கர் நக்கீர் வந்து சொல்லுவாங்க, அல்லாஹ் அல்லாஹ் உங்களுக்கு சலாம் சொன்னான். இது இரண்டாவது கூட்டம் சகோதரர்களே. இதிலேயாவது நாங்க சேர்ந்து கொள்ளோம் இன்ஷா அல்லாஹ். நல்ல நியத்துல வைங்க. இந்த இரவையில் நியத்து தான் முக்கியம். ஹஜ்ஜில போயும் அரஃபால வச்சு அமல் செய்யறது இல்லை. அமல் கொஞ்சம் தான். அரஃபால அமல் கொஞ்சம் தான். நல்ல எண்ணங்களை வைக்கும். அரஃபால என்ன அமல்? இஹ்ராத்தை உடுத்துட்டு போய் அங்க இருக்கிறது லொஹருக்கு ஸ்டார்ட் ஆகும். லொஹரையும் அசரையும் 2 ரக்காத் தான் தொழுகிறோம். 4 தொழுகிறது இல்லை. 2 ரக்காத் தொழுதுட்டு ஹுத்துபா நடக்கும். ஹுத்துபா முடிஞ்சா இனி துவா தான். வேற பெரிய அமல் ஒன்றும் இல்லை. ஆனா அந்த இரவு அந்த பகல்ல நல்ல நல்ல எண்ணங்களை வச்சு தன்னை மாற்றிக் கொள்வாங்க. இந்த லைலத்துல் கத்ருடைய இரவாக இருந்தா, இந்த எதிர்பார்க்கிற இரவுல நல்ல எண்ணங்களை வைங்க உள்ளத்துல. முதலாவது, நான் இன்ஷா அல்லாஹ் இதுக்கு பிறகு இப்படி வாழ போறேன், நான் குர்ஆனை படிக்க போறேன், என் வாழ்க்கையை மாற்ற போறேன், நான் 5 நேர தொழுகை இது பிறகு ஒரு தொழுகை விட மாட்டேன். எண்ணங்களை வை. நான் சதக்காக்கள் கொடுக்க போறேன், நான் என்னால முடியுமான வக்ஃபுகளை செய்ய போறேன், நான் அனாதைகளை பாரம் எடுக்க போறேன், விதவைகளை பொறுப்பெடுக்க போறேன், நான் மதரசா நடத்த போறேன். உங்கள்கிட்ட உள்ள டேலண்ட். அல்லாஹ் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதமான வித்தியாசமான உணர்வுகளை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். நான் இந்த ஊருக்கு செய்ய போறேன் சேவை நினைங்க, நியத்தில் வைங்க. அல்லாஹ் கபூல் செய்வான் இன்ஷா அல்லாஹ். காசு எதிர்பார்க்காதீங்க, அல்லாஹ் தருவான் காசு. அல்லாஹ் தரு. உங்களோட எண்ணம் போல் வாழ்வாங்களே, எப்படி நினைக்கீங்களோ. ஆனா இந்த வன்னி அப்தி பி, என்னுடைய அடியான் என்னை பற்றி எவ்வாறு நினைக்கிறானோ அப்படித்தான் நான். மக்காவுக்கு போனீங்கன்னா முஸ்தலிஃபாவுல நான் உங்களுக்கு நல்ல எண்ணம் வைக்கணுன்றதுக்கு உதாரணம் சொல்றேன். நான் முஸ்தலிஃபாவுல ஒரு டேம் ஒன்று இருக்கு, தண்ணி. அந்த தண்ணி டேமுடைய பேர் ஐனு சுபைதா. என்ன பேரு? நீங்க போனா கட்டாயம் பார்க்கணும். ஏண்டா அதெல்லாம் பார்த்தா தான் எங்களுக்கு ரோஷம் வரும், உணர்வு வரும். இது யார் தெரியுமா? சுபைதா கலீஃபா ஹாரூன் ரஷீதுடைய மனைவி. கலீஃபா ஹாரூன் ரஷீத் பக்தாதுல கலீஃபா இருந்தவர். பக்தாத் தான் அப்ப கேபிட்டல் சிட்டி முழு இஸ்லாமிய சாம்ராஜ்யத்துக்கும். எங்களை மாதிரி சின்ன சின்ன நாட்டுக்கு கலீஃபா இல்ல ஹாரூன் ரஷீத். இங்கால தொங்கல் எங்க? ஆப்கானிஸ்தான் வரைக்கும். எங்க தொங்கல்? ஆப்கானிஸ்தான். இங்கால தொங்கல். அங்கிட்டு பலஸ்தீன். இப்ப உள்ள பார்த்தா பலஸ்தீன், சிரியா, லெபனான், ஜோர்டான், மக்கா, மதீனா, கேஸ், சவுதி அரேபியா, ஜல துபாய், ஜல குவைத், அங்கிட்டு லிபியா, இங்கிட்டு மிஸ்ர், இது எத்தியோப்பியா, ஆப்பிரிக்கா, கைருவான், இந்த சைடு அப்படியே இங்கால ஆப்கானிஸ்தான், இங்கால பாகிஸ்தான், இந்தியா. முழு இஸ்லாமிய உலகத்துக்குரிய கலீஃபா யாரு? எந்த நிலைமையில வாழ்ந்திருப்பார் யோசிச்சு பாரு. சின்ன ஒரு ஆட்சி இருந்தாலே மனிதனுக்கு எவ்வளவு பெருமை வருது. முழு இஸ்லாமிய உலகத்துடைய கலீஃபா ஹாரூன் ரஷீத். இவருடைய மனைவி என்றா அவங்க எப்படி இருந்திருப்பாங்க? எப்படி இருந்திருப்பாங்க? சுபைதான்னு பேரு. ஜுபத் என்ன? சீஸ் கட்டிய போல அவங்க. அவ்வளோ அழகு சுபைதா. இவ்வளவு பெரிய ஆட்சி இருந்தா எவ்வளவு தங்கம் இருக்கும், அதை யோசிக்க தேவையில்லையே. அதெல்லாம் முந்தைய காலத்துல உலக பணக்காரர் லிஸ்ட் எல்லாம் இல்லையா, அவங்க தான் பணக்காரர். புதுசா வந்ததானே இவன் முதலாவது, இவன் 2வது, 3வது பணக்காரன். இந்த சுபைதா, அல்லாஹ் இந்த சுபைதாவுக்கு புத்தியை கொடுத்திருந்தான், தான் முகர்ரபாக மாறணும். என்ன செஞ்சிருப்பா தெரியுமா? கலீஃபா ஹாரூன் ரஷீதுடைய மாளிகையில சுபைதா 2 மதரசா வச்சிருந்தா. 2 மதரசா. 12 மணித்தியாலும் பிள்ளைகள் ஓதிட்டு இருக்கும். அடுத்த 12 மணித்தியாலும் அடுத்த பிள்ளை. சுபைதாக்கு தெரியும்
நான் உலகத்தில் அனைத்தையும் அடைந்து விட்டேன், இதுக்கு புறம் அடையிறது கொண்டு ஏண்ட கபுர மஷர சிராத்தை நான் பார்க்கணும். 2 டேர்ன் வந்து ஓதுவாங்க. இவன் பார்த்துட்டே இருப்பான். என்ன கட்டளை விட்டாங்கண்டா மாளிகைகளுக்கு மதரசா நடத்துறது கஷ்டமா லேசா? வருவாங்க பிள்ளைலாம் வருவாங்க, ஓதல பார்த்துட்டு இருப்பான். இப்ப சுபைதாவுக்கு அடுத்த திட்டம் ஒன்று வருது, ஏதாவது ஒன்று நான் சமூகத்துக்கு செய்யும். இப்ப சுபைதா ஹஜ்ஜிக்கு வராங்க. எங்க வராங்க? ஹஜ்ஜில் அந்த காலத்துல குடிக்க தண்ணி இல்லை. ஜம்சம் மட்டும்தானே மக்கால இருக்குது, வேற கிணறு இருக்கா மக்காவில்? இப்ப நீங்க மக்காவுக்கு போன நீங்க எல்லாம் என்ன தண்ணி குடிப்பீங்க? ஜம்சம் குடிப்போம். இல்லாட்டி என்ன தண்ணி குடிப்பீங்க? போத்தல். பார்த்துருப்பீங்களே, பெட்ரோல் விலை கூடையா தண்ணி விலை கூடையா? முந்தி தண்ணி தான் விலை கூட. வேற எந்த கிணறும் இல்லை. அங்க ஒரு பவுசர்ல எல்லாம் வரும் என்ன தண்ணி, குடிப்பதற்கு தகுதியற்ற தண்ணி, அப்படிதான் வரும். சுபைதா ஹஜ்ஜிக்கு போறாங்க. ஹஜ்ஜாஜிகள் துல் ஹஜ் பிறை 8ல தான் தண்ணி சேர்ப்பாங்க. ஏண்டா பிறை 9, 10, 11, 12 தண்ணி ஓடும் குடிக்க. யௌமு தர்வியா 8ஆம் நாள்னு சொல்ற தண்ணி சேர்க்கிறல்ல. தோல் துருத்தில, டேங்க்ல, போத்தல்ல தண்ணி எடுத்து போய் அரஃபால வச்சிருப்பான் குடிக்க. சுபைதா ஹஜ்ஜிக்கு வந்து இப்ப யோசிக்கிறா, ஹிஜ்ரி 140 சொச்சத்தில் 50 நினைக்கிறேன். இதுக்கு பிறகு வார ஹாஜி எல்லாம் எந்த தண்ணியும் குடிக்கும். எப்படி யோசனையா இருக்கு? இப்ப இந்த யோசனை பட்டுட்டு சுபைதா உடனே இன்ஜினியர் மாரெல்லாம் கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு கேட்டாங்க, முஸ்தலிஃபாவுக்கு தண்ணியை கொண்டு வரும், என்ன செய்யலாம்? கிட்ட தண்ணி எங்க இருக்குதுன்னு பாருங்க. முதல்ல இன்ஜினியர் மாரெல்லாம் பாக்குறாரு. தண்ணி கிட்ட எங்க இருக்குதுன்னு பார்த்தா தாயிஃப்ல வாதி நுர்மான் இடத்துல தண்ணி இருக்குது. இப்ப நுர்மான் கணவாய் என்று அங்கிருந்து தண்ணி எடுக்கும். இன்ஜினியர் மாதிரிலாம் ஒரு வார்த்தை சொன்னாங்க, என்ன இது செய்யலாது, கஷ்டமே. தாயிஃபுக்கும் முஸ்தலிஃபாவுக்கும் உள்ள எத்தனை கிலோ இன்றைக்கிட்டா பரவாயில்லை. யோசிக்கிறாங்க எப்ப. இப்ப உள்ளத்துல உறுதி எடுத்துட்டாங்க சுபைதா. இன்ஜினியர் மாரை பார்த்து சொன்னாங்க, சுபைதா என்ன தெரியுமா, அந்த ரோசத்தை உண்டாக்க சொன்னாங்க. இவ்வளோ விலை சொன்னீங்களே, ஒரு தடவை மண்வெட்டியால கொத்துறதுக்கு 1 தீனார் செலவழிந்தாலும் பரவாயில்ல, செஞ்சு முடிக்கணும். உறுதி வந்துச்சு. இப்ப என்ன செய்யறாங்க, வாதி நுஅமான்ல இருந்து முஸ்தலிஃபா வரைக்கும் வெட்டுறாங்க. அந்த காலத்துல சொல்றாங்க 19 லட்சம் தீனார் தங்க காசு, கிட்டத்தட்ட 60 லட்சம் திர்ஹம் செலவாதிப்பு சொன்னாங்க. செஞ்சு முடிங்க. ஒரு கதை. யாருக்கும் இந்த சிந்தனை வரல சகோதரர்களே. இப்ப வாதி நுஅமான்ல இருந்து தண்ணி முஸ்தலிஃபாக்கு வந்துச்சு. தண்ணி ஸ்டாக் பண்ணிட்டாங்க. தண்ணி வந்துட்டு இருக்கு. வார ஹாஜிகளுக்கெல்லாம் தண்ணி. வார முழு ஹாஜியும் தண்ணி எடுக்க ஆரம்பிச்சாங்க. ஹிஜ்ரி 150 இருந்து 1960ஆம் ஆண்டு வரைக்கும் ஹஜ்ஜி செய்த ஒவ்வொருத்தரும் அந்த தண்ணியை தான் குடிச்சு. எத்தனாம் ஆண்டு வரைக்கும்? 1960களில் தான் சவுதி அரேபியாவில் கடல் தண்ணீரை சுத்திகரிக்கிற இதை கொண்டு வந்தார். அதுக்கு பிறகுதான் போத்தல் தண்ணி வந்தது. அது வரைக்கும் இந்த சுபைதாவுடைய தண்ணியை தான் குடிச்ச. எவ்வளோ பாக்கியசாலியா இருப்பாங்க சுபைதா. அந்த காலத்துல வாழ்ந்த ஒரு இமாம் தான் அப்துல்லா பின் முபாரக் ரஹிமஹுல்லா, இமாம் புகாரியுடைய உஸ்தாத். சுபைதா மௌத்தாயிட்டாங்க. எல்லாருக்கும் சுபைதாவை தெரியும். அந்த காலத்துல இந்த இவ்வளோ பெரிய ஒரு சேவையை எந்த கலீஃபாவும் செய்யாதோன்னு ஒரு பெண் செஞ்சிட்டாங்களே. அப்துல்லா முபாரக் ரஹிமஹுல்லா சுபைதாவை கனவுல கண்டாங்க. கண்டு கேட்டாங்க, சுபைதா என்ன நடந்துச்சு உங்களுக்கு அல்லாஹ் இடத்துல? சுபைதா சொன்னாங்க, அந்த ஹஜ்ஜாஜிகளுக்கு தண்ணி குடிக்க அந்த வெட்டினோமே, அதுல முதலாவது வெட்டினாங்களே, கொத்திப்பாங்களே அந்த மலையை தோன்றதுக்கு,
அந்த முதலாவது வெட்டோட அல்லாஹ் இந்த பாவம் எல்லாத்தையும் மன்னிச்சிட்டேன். நான் நல்லா இருக்கிறேன், சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்றார். கண்ணியமிக்க சகோதரர்களே, நல்லவங்க அப்படித்தான். நீங்க உள்ளத்துல உறுதி எடுத்து நான் ஏதாவது செய்யணும், சதக்கா செய்யணும், ஜாரியா செய்யணும், அல்லாவுக்கா செய்யணும் என்றா அதை நடத்தாற்றவை யாரு? அல்லாஹ். நோக்கம் நல்லா இருக்கும். அதான் இந்த இரவையில நல்ல எண்ணங்களை வைங்க முதலாவது, நல்ல நோக்கத்தை வைங்க முதலாவது. அதுக்கு பிறகு யோசிங்க, அல்லாஹ் வழி செய்வான் இன்ஷா அல்லாஹ். இல்ல நான் பழைய குருடி கதவை தொரடிங்கிற மாதிரி தமிழ்ல அது மாதிரி தான் இருக்க போறேன். எங்களுக்கு 27 வந்தாலும் உண்டு, நோன்பு வந்தாலும் உண்டு, குர்ஆன் ஓதினாலும் உண்டுண்டா அதுக்கு வேற கதை ஒன்று இருக்குது. அல்லாஹ் பாதுகாக்கும். சகோதரர்களே, அடுத்தது 3வது கூட்டம். 2 கூட்டம் தப்பிட்டாங்க. 3வது கூட்டம் யார்? உலகத்தில் இருக்கிறாங்க தோத்தவர்கள். وَأَمَّا إِنْ كَانَ مِنَ الْمُكَذِّبِينَ. 3வது கூட்டம் யார்? முதலாவது முகர்ரபீன். وَأَمَّا إِنْ كَانَ مِنْ أَصْحَابِ الْيَمِينِ فَسَلَامٌ لَكَ مِنْ أَصْحَابِ الْيَمِينِ وَأَمَّا إِنْ كَانَ مِنَ الْمُكَذِّبِينَ الضَّالِّينَ. 3வது கூட்டம் வழிகட்ட பொய்யர்கள். யாரு? வழிகட்ட பொய்யர்கள். இவங்களுக்கு என்ன நடக்க போகுது சக்கராத்ல? ஃபனுஸுலும் மின் ஹமீம். அல்லாஹ் சொல்றான், உங்களோட விருந்தே சுடு தண்ணி தான். எங்களுக்கு கொண்டு விளங்கா சகோதரர்களே, சக்கராத்ல அடிக்கப்படுற அடி குர்ஆனுடைய 5 அல்லது 6 7 ஆயத்து இருக்குது. فَكَيْفَ إِذَا تَوَفَّتْهُمُ الْمَلَائِكَةُ يَضْرِبُونَ وُجُوهَهُمْ وَأَدْبَارَهُمْ. முகத்திலையும் பித்தட்டிலையும் அடிச்சு 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 தான் உயிர் எடுக்குது. அந்த ரூஹை தூக்கி போடுறதே சுடு தண்ணியில். அதுக்கு போகிறோம், அது பேசுறதுக்கு இடம் இல்லை. தோத்துட்டான் வாழ்க்கை. ஃபனுஸுலும் மின் ஹமீம். கோட்டான் ஷூட் போட்டிருக்குது, பெரிய ஆள், பெரிய புகழ். வதஸ்லியது ஜஹீம். அல்லாஹ் சொல்றான், போ அப்படியே நரகத்துக்கு. இந்த 3ஐயும் சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்றான்? இன்ன ஹாதா லஹுவ ஹக்குல் யகீன். இது மட்டும்தான் உண்மை. நம்புறடா நம்பு, இல்லாட்டி விடு. ஃபஸப்பிஹ் பிஸ்மி ரப்பிக்கல் அஸீம். பிரம்மாண்டமான ரப்பை தஸ்பீஹ் செய் என்று சொல்லி அல்லாஹ் சூரத்துல் வாக்கியாவை முடிக்கின்றார். எனவே கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, இந்த உயர்ந்த ஒரு இரவுல நாங்கள் நல்ல எண்ணங்களை வைப்போம். இன்ஷா அல்லாஹ் சமூகத்துக்கு நல்லது செய்யணும். இந்த வாழ்க்கையை நாம் மாற்றிக்கொள்ளணும். சென்ற காலங்களை விட்டுருங்க. தௌபாண்டா என்ன? தௌபாண்டா அதுதான். தௌபா இஸ்திக்ஃபார்ங்கிறது சகோதரர்களே, சென்ற வாழ்க்கை அல்லாஹ் மன்னிப்பான் இன்ஷா அல்லாஹ். கடந்தது கடந்து போயிட்டு இனி எதிர்கால ரமதான், எதிர்கால ஆண்டு எப்படி அமைய போதோ தெரியாது. நல்ல நல்ல எண்ணங்களை வைங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நல்ல கூலிய நல்ல விடயங்களை அல்லாஹ் உருவாக்கி தருவான். நாங்கள் ஒவ்வொருத்தரும் முயற்சி பண்ணுவோமா இன்ஷா அல்லாஹ்? நாங்களும் பல திட்டங்களை முன் வச்சிருக்கிறோம், நல்ல நல்ல திட்டங்களை. அதில் ஒன்றுதான் இந்த ரப்பானியாவுடைய, எங்களுக்கு தெரியும் இந்த ரப்பானியா ஸ்ரீலங்கால ஃபாத்திமா மதரசா இருக்கு. ரப்பானியாவுக்கு கீழே பெண்களுடைய மதரசா நூற்றுக்கணக்கான பிள்ளைகள் ஓதி கொண்டிருக்கு. 2வது இந்த ரப்பானியா கீழே தான் தௌரத்துல் ஹதீஸ் இருக்குது. ஹதீஸுடைய கலை இருக்குது. கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட உலமாக்கள் வெளியாய் ஓதி கொண்டிருக்கிறார். 3வது தான் இந்த ரப்பானியாவுக்கு கீழே உள்ளது தான் எங்களுடைய உபய் இப்னு கஅப். ரப்பானியாவுக்கு கீழே உள்ளதுதான் மாஹத் ஆயிஷா. ரப்பானியாவுக்கு கீழே உள்ளதான் மாஹத் அன்-நூர். இப்படி ஸ்ரீலங்கால பல சேவைகள் அல்ஹம்துலில்லாஹ் கடந்த 10 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கு. இப்போ நாங்கள் யோசித்தோம், சென்ற ஆண்டு நாங்கள் செஞ்சோம், உங்களுக்கு தெரியும், பள்ளி எடுத்தோம். ஆனால் இந்த ஆண்டிலிருந்து நாங்கள் எங்களோட சதக்காக்களை ஜாரியாக்களை செய்கிறதுக்கு திட்டமிட்டிருக்கிறோம். இனி எவ்வளோ காலம் என்ன என்று யாருக்கும் தெரியாது. இதில் மிக முக்கியமான பகுதி தான் எங்களோட இந்த பள்ளிவாசல் ரப்பானியா. எங்கு மர்க்கஸ் ஒன்று எடுக்கிறதுக்கு நாங்கள் முயற்சி செய்ய போகிறோம் இன்ஷா அல்லாஹ். யார் உதவி செஞ்சாலும் செய்யாவிட்டாலும் எங்களுக்கு ஹிம்மத் வந்துட்டு, எங்களுக்கு என்ன ஹிம்மத் வந்துட்டு அல்ஹம்துலில்லாஹ். ஹிம்மத்தை உடைக்கல. ஹிம்மத்துர் ரிஜால் தஹ்திமுல் ஜிபால். மனிதனுக்கு ஹிம்மத் வந்தா மலையும் தூள் தூளாம்.
இதுதான் மனிதனுடைய ஹிம்மத். மனிதனால செய்ய இயலாத ஒன்றும் இல்லை. அதனால எங்களுக்கு நீண்ட நாள் ஆசை ஒன்றைக்கு மர்க்கஸ் ஒன்று தொடங்கும். பள்ளி இருக்குது, நிறைய பள்ளி இருக்குது, மாஷா அல்லாஹ். நாங்கள் மர்க்கஸ் ஒன்றை நோர்த் அமெரிக்காவில் தொடங்கணும் இன்ஷா அல்லாஹ். அந்த ஒரு நீயத்தில் அந்த 27 நான் பேசிட்டு இருக்கிறேன் உங்கள்கிட்ட. அந்த மர்க்கஸ் மிக முக்கியமாக இதில் பெண்கள், ஆண்கள், பிள்ளைகள் எல்லாரும் குர்ஆன் ஓதும், தஃப்சீர் ஓதும். உலக நாடுகளில் நீங்கள் ரப்பானியா போய் தேடி பாருங்க, ஆயிரக்கணக்கானவங்க தஃப்சீர் ஓதிட்டு இருக்கிறாங்க. எந்த நாட்டில் உங்களுக்கு தஃப்சீர் ஓடும் தேவை? இந்தியாவில் வேணுமா, ஸ்ரீலங்காவில் வேணுமா, மலேசியாவில் வேணுமா, சிங்கப்பூரில் வேணுமா, துபாயில் வேணுமா, குவைத்தில் வேணுமா, உலகத்தில் எங்கே வேணும்? அமெரிக்காவில் வேணுமா, கனடாவில் வேணுமா, யூகேயில் வேணுமா? முழு உலகத்திலையும் இந்த ரப்பானியாவுடைய தஃப்சீர் ஜெர்மனில் வேணுமா? அதை நாங்கள் சென்டரை மர்க்கஸை கனடாவில் தொடங்குறதுக்கு நாங்கள் ஹிம்மத்து வச்சிருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். ஒரு மாத காலம் இதை பார்த்தோம், ட்ரையல் பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ். என்று அவங்களுக்கு ஒருத்தருக்கும் தெரியாது. இதெல்லாம் வெளியே சொல்லாமல் நாங்கள் செஞ்சிட்டு இருந்தோம். யாருக்கிட்டையும் ஒரு ரூபா பணம் எடுக்கவும் இல்லை நாங்கள் இதை செய்கிறது. ஆனால் இப்போ நாங்கள் தொடங்க போகிறோம் இதிலிருந்து முயற்சியை. இந்த மர்க்கஸுக்கு கீழே குர்ஆன் தான், தஃப்சீர் தான் மெயின் எங்களுக்கு. இதோடு சேர்த்து நாங்கள் வெள்ளிக்கிழமை நேற்று ஜனாசா அமைப்பை தொடங்கியிருக்கோம். இங்கே கனடாவில் ஜனாசா அமைப்பை தொடங்கி 10 பேரை போட்டுட்டோம். அவங்கள ட்ரெயின் பண்ணுறோம். இங்கே உள்ள எந்த மையத்தாக இருந்தாலும் இந்த 10 பேரை வச்சு செய்ய போகிறோம். இதே போல அடுத்தடுத்த முயற்சிகள் எல்லாம் இருக்குது. ஏற்கனவே ரப்பானியாவுடைய 22 முயற்சிகள் உலகத்தில் நடந்துட்டு இருக்கு. நீங்க லேசா நினைக்கவான நாங்கள் சும்மா பள்ளியை செஞ்சு போட்டு சாப்பாடை தந்து போட்டு விடத்தை தொழுவிச்சு போட்டு மூடி போட்டு போக போறோம் இல்லை. உயர்ந்த என்ற யாருன்னு பேச்சே நாங்கள் காதுக்கு போடுறது இல்லை. எங்களோட நேரான வே. இதுல யாரும் பங்காளியா மாறலாம், சதக்காக்களை கொடுக்கலாம், சதக்கா ஜாரியா செய்யலாம். எங்களோட புத்தகங்கள், தஃப்சீர்கள் கிட்டத்தட்ட 30 புத்தகம் வெளியே வந்திருக்குது. இன்றைக்கு ஒரு புத்தகம் வெளியே வருது. இவ்வளவு நாளும் 26 நாளும் செஞ்ச பயான் துவாவை பத்தி அது வருது இன்ஷா அல்லாஹ். ஏன் இதெல்லாம் உங்களுக்கு சொல்றேன்னா, நீங்களும் ஹிம்மத்தை வைங்க இன்ஷா அல்லாஹ். நானும் இதோடைய பங்காளி ஆகிறேன். உங்களுக்கு என்ன வேணுமோ, நான் உங்கள்கிட்ட காசு தாங்கன்னு கேட்க வரல. ஒரு நாள் நீங்கள்கிட்ட இந்த 27 $10 போட்டுட்டு போங்க இல்லை, அது வேணாம். நாங்கள் ஜும்மால கூட காசு எடுக்கிறது இல்லை. உங்களுக்கு தெரியும், தேவைண்டா உண்டியல்ல போட்டுட்டு போங்க. ஏனென்றா எங்களோட எண்ணம் இருக்குதே அது பொறுமதியான, அந்த இஹ்லாஸ் இருக்குதே. அப்படிப்பட்ட ஒரு 10 பேர், ஒரு 20 பேர் எங்களோட கபருக்கு தேவை. ஒவ்வொருத்தரும் முயற்சி பண்ணுவோமா இன்ஷா அல்லாஹ். என்ன செய்யலாம்? அந்த மர்க்கஸ் ஒன்று எடுக்கிறதா என்ன செய்யலாம்? நாங்கள் முதல்ல இந்த இடத்த ஒரு வருடத்துக்கு எடுப்போம்னு திட்டமிடுறோம் இன்ஷா அல்லாஹ். இதிலிருந்து சண்டே ஸ்கூலு, பிள்ளைகள சண்டே ஸ்கூல், ஹிஃபல், இது போன்ற மற்ற விடயங்களை சின்னதுகளை இங்கே போட்டு செய்ய போகிறோம். அதிலிருந்து தான் தொடங்க போகிறோம். என்ன மாதிரி செஞ்சு கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ்? சொல்லுங்க பாப்பா, என்னென்ன செய்ய போறீங்க, என்ன செய்யலாம், உங்களோட ஐடியாக்கள் இருந்தால் சொல்லுங்க இந்த நல்ல இரவுல இன்ஷா அல்லாஹ். யாருக்காவது திட்டம் இருக்குதா, ஐடியா இருக்குதா உங்களுக்கு? அல்லது நான் முன்னுக்கு வாரேன் இன்ஷா அல்லாஹ், என்ன இருந்தாலும் நான் முன்னுக்கு நிற்கிறேன் என்று சொல்றவங்க எழுப்புங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். நான் முதலாவது இருக்கேன், நான் ரெடி இன்ஷா அல்லாஹ். எதுக்கும் ரெடி. நான் என்னோட சேர்ந்து உதவி செய்யறதுக்கு யார் ரெடி? எழுப்புங்க. உங்களோட காசோ பணமோ, காசை பார்ப்போம், பொருளுக்கு எவ்வளோன்றதை பார்ப்போம். நான் ரெடியா இருக்கிறேன் இந்த சதக்கா ஜாரியா. எழுப்புங்க இன்ஷா அல்லாஹ். எழுப்பி அல்லாஹ் காட்டுங்க. அவ்வளவுதான் முதல் தேவை. அல்லாஹ் ரஹ்மத் செய்வான், அல்லாஹ் பரக்கத் செய்வான். எழுப்புங்க. எழுப்பி நான் ரெடி, இந்த சதக்கா எந்த கபருக்கு ஓடும், நான் முகர்ரபா மாறணும். அவ்வளவுதான், வேற எதுக்கும் பயப்பட தேவையில்லை. நாளைக்கு மௌத்தானீங்கன்னா சீதேவியா போங்க கபருக்கு. அவ்வளவுதான். அல்லாஹ் ரஹ்மத் செய்வான், அல்லாஹ் பரக்கத் செய்வான். இப்ப இந்த 1 மாசமோ 2 மாசமோ 3 மாசமோ இந்த இடத்தை எடுக்கிறதுக்காக பணங்கள் கொடுக்கணும். இப்ப நீங்க உங்களால ஏழுமான பணங்கள் என்ன செய்யலாம், சொல்லலாம். நான் இவ்வளவு தாரேன் இன்ஷா அல்லாஹ், இதை நடத்திட்டு போங்க. அந்த கணக்கு வழக்கெல்லாம் வந்து பணம் கொடுத்தவங்க பார்த்து கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ். நாங்கள் இதை செஞ்சுட்டு போகிறோம். இதுக்குரிய வேலைகள் இப்போ நடந்துட்டு போகுது. இதில் சண்டே ஸ்கூல், இதில் ஜனாசா, இதில் தேவையான முழுதும் இன்ஷா அல்லாஹ் நடந்து கொண்டே இருக்கும். சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ், நான் எவ்வளோ தாரேன் என்றதை சொன்னீங்கன்னா நாங்கள் இன்ஷா அல்லாஹ் பயானை முடிச்சு கொள்ளலாம். யார் ரெடி இன்ஷா அல்லாஹ்? உங்களோட அமௌண்ட்களை சொல்லுங்களேன். எவ்வளோ தரப்போறீங்கன்னு சொல்றதை சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். நீயத்து தான் ஃபர்ஸ்ட், நீயத்தை வைங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தருவான்.
ஒரே அடியா உங்களுக்கு $1,00,000 கிடைச்சுன்னா நீங்கள் 50,000 தந்துடுவீங்க இன்ஷா அல்லாஹ். அப்படித்தானே? $10,000 தாரம், 5,000 தாரம், எவ்வளோ சரி தாரம் அதில் மாப் பண்ணி எடுத்துக்கொள்வாங்க இன்ஷா அல்லாஹ். அவங்க சொல்லட்டுமே, நீங்க சொல்லுங்க. முதலாவது உத்தரவுங்க இன்ஷா அல்லாஹ். நான் போலவும் ரெடியாகிறேன் இன்ஷா அல்லாஹ். நாங்கள் கரைச்சப்படுத்த மாட்டோம், ஒரு நாளும் கரைச்சப்படுத்த மாட்டோம், அவசரப்படுத்தவும் மாட்டோம். சொல்லுங்க, நாங்கள் இவ்வளவுக்கு ரெடியாகிறேன் இன்ஷா அல்லாஹ், நான் தாரன். அது இன்ஷா அல்லாஹ். யாரு? இன்ஷா அல்லாஹ் கசாலி. எவ்வளோ தாரீங்க கசாலி? இன்ஷா அல்லாஹ். அடுத்தது வேற யார்? நான் எவ்வளோ தாரன், பிரச்சனை இல்லை, பேரை மட்டும் மாப் பண்ணி கொள்ளுங்க இன்ஷா அல்லாஹ். அது போகிறோம் எழுமுங்க பாப்போம், எழுப்பி சொல்லுங்க நான் எவ்வளோ தாரன். யாரு? பேரை மாப் பண்ணிக்கணும். அங்கே கடாஃபி, கடாஃபியை சரி போடுங்க. தொகையும் சொல்லுங்க, அவரோட பக்கத்தொகை தொகையும் எழுதி கொள்ளுங்க எவ்வளோன்னு சொல்லி மாப் பண்ணுங்க. வேற யார் தாரீங்க இன்ஷா அல்லாஹ்? சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். நான் இவ்வளோ தாரேன், இதை வச்சு செய்வோம், செஞ்சுட்டு போங்க, மற்ற பார்ப்போம், மர்க்கஸை செய்வோம் இன்ஷா அல்லாஹ். நீயத்தை வெளிப்படுத்துங்க, அவ்வளோதான். எவ்வளோ தேவரிக்கிறது உங்களுக்கு விளங்கும். தமிழ் ஜும்மா ரஃபீக் இன்ஷா அல்லாஹ் ரஹ்மத் செய்வான், அல்லாஹ் பரக்கத் செய்வானா, அல்லாஹ் ரஹ்மத் செய்வானா. சொத்துல செல்வத்தில் பிள்ளைகளில் ரஃபீக் தயாரிக்கார் இன்ஷா அல்லாஹ். அடுத்தது அல்தாஃபாஜியார் இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் ஜாக்கிர் தயாரிக்கார் இன்ஷா அல்லாஹ். வேற யார்? தமிழ் ஜும்மா நடத்த போய் தானே தெரியும் எங்களுக்கு. இப்போ 91வது தமிழ் ஜும்மா நடத்துகிறோம். நாங்கள் யார்கிட்டையும் போய் எதுவும் கேட்டதும் இல்லைன்னா 91வது ஏன் தமிழ் ஜும்மா தொடங்கினோம்? சமூகத்தை பாதுகாப்போம் சில விஷயங்கள். வேற யார் ரெடி இன்ஷா அல்லாஹ்? நாங்கள் இதுக்கு உதவியா இருக்கோம். பேர் என்ன? இன்ஷா அல்லாஹ் ஜில்மி. வேற யார் தயாரா இருக்கீங்க இன்ஷா அல்லாஹ்? இன்ஷா அல்லாஹ்.